Hello guys, welcome back to Contango Trading Academy. So நம்ம வந்து Trading for Beginners தமிழில் அந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா 3வது வீடியோக்கு வந்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சைட்வைஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதிலிருந்து இம்பார்ட்டன்ட் ஸோ ட்ரெண்ட் எப்படி ரிவர்சல் ஆகுது, ஸோ ட்ரெண்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வரைஞ்ச சார்ட்ஸில் இருக்குது. ஸோ இது நான் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் எப்படி ரிவர்சல் ஆகும் அப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கீழே இருந்து மேலே போகும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். அகைன் கீழே இறங்கிட்டு அகைன் மேலே போகும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்தமாரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப் ட்ரெண்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவீங்க. ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மார்க்கெட்டு ஒரு மேலே போய்கிட்டு அகைன் ஒரு லோவை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த லோ தாண்டி ஒரு ஐ போச்சு, ஓகேங்களா. அங்கேருந்து அடுத்த லோ வந்து அதுக்கு மேலே தான் க்ரியேட் ஆச்சு. அப்போ இந்த லோவை விட இந்த லோ வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட் புதுசாக ஒரு ஐக்கு போச்சு, அகெயின் ஒரு லோவை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த லோவை காட்டிலும் இந்த லோ வந்து மேலே இருக்குது, அகெயின் மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த லெவல் எல்லாமே வந்து ஒரு நல்ல லெவல்ஸ். எப்போ மார்க்கெட் அகெயின் மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கி ஒரு லோ வச்சு திருப்பி மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸான லோவை வந்து பிரேக் ஆகி கீழே இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் அகெயின் ஸோ இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் போனதுக்கப்புறம் அகெயின் இங்கேருந்து மேலே போய்கிட்டு நம்ம ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே இறங்கி ஒரு ஐ வச்சு அகெயின் அங்கேருந்து கீழே இறங்கும், அகெயின் மேலே போயிட்டு அகெயின் அங்கேருந்து கீழே இறங்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோட ஐடென்டிஃபிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்தோட லோ வந்து பிரேக் ஆகிறப்ப மார்க்கெட்டு அகைன் ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் எப்படி வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஒரு அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் போகணும், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு ஐ ஒரு லோ ஒரு ஐ ஒரு லோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ ப்ரீவியஸான லெவல்ஸ் எல்லாம் அழகாக வச்சுட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் புதுசாக ஒரு ஐக்கு போகாமல் ஸோ ப்ரீவியஸான ஐயிலே வந்து நின்றுட்டு இந்த லோ அகெயின் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐயை வந்து மார்க்கெட் தாண்டலை அப்படின்ற பட்சத்தில் அங்கேருந்து இறங்குற பட்சத்தில் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கு. சேம் இந்த லோ வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணுறப்ப உங்களுக்கு மார்க்கெட் ஒரு டவுனுக்கான ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நடத்தும். அகெயின் மார்க்கெட் மேலே போய்கிட்டு அங்கேருந்து கீழே அதோட ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணும், ஸோ டவுன் சைடில். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் அப்பில் இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறும். ஸோ இதை போல் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டவுன் ட்ரெண்ட் வந்து எப்படி அப் ட்ரெண்டுக்கு மாறுதுன்னு. ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் மேலே இருந்து கீழே இறங்கும், அகெயின் மேலே போயிட்டு கீழே இறங்கும், அகெயின் மேலே போயிட்டு கீழே இறங்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கி ஒரு ஐ வச்சுருக்கு, அகெயின் இறங்கி ஒரு ஐ வச்சுருக்கு. இந்த ஐ பார்த்தீங்கன்னா இதை விட மேலே இருக்குது, ஸோ இது வந்து கீழே இருக்குது. ஸோ அதேமாதிரி கீழே இறங்குது. ஸோ இந்த ஐயை காட்டிலும் இந்த ஐ வந்து கீழே இருக்குது. ஸோ எப்போ வந்து மார்க்கெட்டு அகெயின் இந்த ஐயை பிரேக் பண்ணி போதும், ஸோ இந்த ஐயை பிரேக் பண்ணி போதும், அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன். அகெயின் மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு அப் ட்ரெண்டை வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறப்போகுதுன்ட்டு ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். மார்க்கெட் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து அகெயின் மேலே போய்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டு மேலே போய்கிட்டு அகெயின் கீழே இறங்கி வந்துட்டு மேலே போயிட்டு ஸோ இந்த லோக்கு கீழே மார்க்கெட்டால் போக முடியாமல் இந்த இடத்துல நின்றுட்டு அகெயின் மேலே போகிறப்ப ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அகெயின் மார்க்கெட் வந்து மேலே கண்டினியூ பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம சார்ட்ஸில் பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிசியோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து சார்ட்ஸ் நல்லா தெரியறதுக்காக நான் வந்து 4 hour வச்சுட்டு ஸோ ரீசெண்டாக இருக்க ட்ரெண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஐடிசியில் வந்து நான் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே போய்க்கிருக்குன்னு ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறேன். அகெயின் கீழே வந்திருக்கு, அகெயின் மேலே போய்க்கிருக்கு. ஸோ இந்த இடத்த பாருங்கள், இது வந்து ஒரு லோவாக இருந்திருக்கும். இந்த லோக்கு கீழே போகிறப்ப மார்க்கெட் வந்து அகெயின் டவுன் ட்ரெண்டை வந்து சின்னதாக கண்டினியூ பண்ணியிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி டவுனுக்கு மாறிக்குன்னு பாருங்கள். ஸோ மேலேருந்து கீழே வந்துடுச்சு டேரெக்டாக, அகெயின் மேலே போயிடுச்சு, அகெயின் டவுனுக்கு வந்திருக்காங்க, அகெயின் மேலே போயிருக்கு, அகெயின் டவுனுக்கு வந்திருக்காங்க, அகெயின் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து என்ன ஆகியிருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ண முடியாமல் நிற்கிறாங்க.
அகெயின் மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் எப்படி முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் மேலேருந்து கீழே வந்து அகெயின் மேலே போயிட்டு அகெயின் கீழே வந்துட்டு அகெயின் இந்த இடத்துல ஒரு பைக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லோ கிட்ட வந்துட்டு அகெயின் மார்க்கெட் ஒரு பையை கண்டினியூ பண்ணிடுச்சு. இப்போ அப் ட்ரெண்ட் எப்படி திருப்பி கண்டினியூ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐயிலேருந்து மார்க்கெட் அகெயின் லோ இறங்கியிருக்கு. அகெயின் ஒரு ஐ போயிட்டு ஸோ ப்ரீவியஸ் ஐயை காட்டிலும் மேலே இருக்குது. அடுத்த லோ வந்து உங்களுக்கு இறங்கியிருக்கு. அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து கண்டினியூ ஆகியிருக்கு. ஸோ இந்த இடம் தான் இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி ரிவர்ஸ் ஆகியிருக்குன்னு தெரியுது. ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் ஸோ மார்க்கெட் அகெயின் மேலே போயிட்டு ஸோ கீழே இறங்கி ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபேக் அவுட் மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் மார்க்கெட் இங்கே ஒரு அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறப்ப இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு லோ வச்சு அகெயின் ஒரு ஐ வச்சு லோ வச்சு ஒரு அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ்கான மார்க்கெட். ஸோ டவுன் ட்ரெண்டில் வர மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போனதாக பார்க்கலாம். அதே போல் இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்த மார்க்கெட் வந்து எப்படி டவுனுக்கு மாறுச்சுன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறப்ப உங்களால் அக்யூரேட்டாக எப்போ வந்து எக்ஸிட் பண்ணணும், எப்போ வந்து ஒரு பைக்கான சான்ஸை பார்க்கணுன்றத ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து கான்டாங்கோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்க போகிறோம்.